கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே பரிசுத்த பரவத ஒழித்தன் மூலமாக மறுபடியும் ஆன்லைனில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இம்மட்டு நடத்தின எபினேசர் அவர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாது. இந்த மே மாதத்திலும் கூட கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. தேவன் என்றைக்குமே அவர் மாறாத ஒரு தேவனாய் இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுக்களும் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் அதைவிட பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆமென். நிச்சயமாகவே உங்கள் மூலமாக அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். தேவன் நல்லவர். ஆண்டவரை பற்றி மற்ற ஜனங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துகிறது. தேவன் யார் என்று சொல்லி மற்ற ஜனங்களுக்கு நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். பாருங்க, இந்த நாளிலும் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 50வது அதிகாரம் 14-15 வாசிக்கும்போது, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனத்திலே வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஆபத்துக்கள் சொல்லி வராது. திடீர்னு சொல்லி சில ஆபத்துக்கள் வருகிறது உண்டு. பாருங்க, எதிர்பார்த்திருந்தாலும் எதிர்பார்க்காமல் இருந்தாலும் சில ஆபத்துக்கள் திடீரென சம்பவிப்பது உண்டு. பாருங்க, அந்த ஆபத்தான நேரத்தில், இக்கட்டான நேரத்திலே உண்மையாக நமக்கு உதவி செய்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்க, பைபிளில் நாம் வாசிக்கும்போது அநேக தேவ பிள்ளைகள் பாருங்க ஆபத்திலே அகப்பட்டிருந்தார்கள். திடீர்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையில் ஆபத்துக்கள் வந்த நேரத்திலே தேவன் அவர்களை விடுவித்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். பாருங்க, உதாரணமாக பார்க்கும்போது தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, தானியேல் தேவனை ஆராதிக்கிற மனுஷன், தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு தேவ மனுஷனாக இருக்கிறார். பாருங்க, தானியேலுடைய வாழ்க்கையில் திடீர்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருகிறது. தானியேலை சிங்கத்தின் குகையிலே போடுகிறார்கள். இதற்காக போடுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது, அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தபடினால், அது தானியேல் தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறபடினால் அவரை என்ன செய்கிறார்கள், சிங்கத்தின் குகையிலே போடுகிறார். வேற எந்த தப்புமே அவர் பண்ணவில்லை. பாருங்க, ஆமன். தேவனை ஆராதிக்கிறதே ஒரு பெரிய தப்பாக நினைத்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளாக அவரை மாட்டி விடுகிறார்கள். பாருங்க, ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லி பார்க்கும்போது சிங்கத்தின் குகை யோசித்து பாருங்க. ஆமன். பசியாக இருக்கக்கூடிய ஒரு சிங்கத்தின் குகையில் ஒரு மனிதனை போடும்போது அந்த மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, சிங்கம் தானியேலை சேதப்படுத்தவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சிங்கத்தின் குகையிலை தானியேலை போடுகிறார்கள். ஒரு சேதமும் தானியேலுக்கு வரவில்லை. பாருங்க, ஆமென். அந்த ராஜா தானியேலிடத்தில் போய் கேட்கிறார், தானியேலே, நீர் இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உம்மை தப்புவித்தாரான்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, அதற்கு தானியேல் சொல்றாரு, ஆம் ராஜாவே, நீ சொல்லுகிறது உண்மைதான், இடைவிடாமல் நான் ஆராதித்த என் தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் தேவன் மேல ஒரு விசுவாசம் வைத்திருந்தேன், நம்பிக்கை வைத்திருந்தேன், அவர் என்னை கைவிடவில்லை, என்னை தப்புவித்தார். இந்த ஆபத்தான நேரத்தில் ஆண்டவர் என்னை தப்புவித்தார். பாருங்க, தானியேலோடு கூட எத்தனையோ நபர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கலாம். பாருங்க, ஆனாலும் அவர்களால் தானியேலை விடுவிக்கவோ தப்புவிக்கவோ முடியவில்லை. பாருங்க, அவர்கள் சில காரியங்களை செய்திருப்பார்கள், மறைமுகமாகவோ நேரடியாகவோ சில காரியத்தை அவர்கள் செய்திருப்பார்கள். ஆனால் அவர்களால் தானியேலை தப்புவிக்க முடியவில்லை. பாருங்க, ஆனால் அந்த நேரத்தில் தேவன் தானியேலை தப்புவிக்கிறார். பாருங்க, தேவன் தானியேல் மேலே ஒரு நம்பிக்கை விசுவாசம் வைத்திருந்தபடினால் தப்புவித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த ஆபத்து உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கலாம், உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் அந்த காரியம் தெரிந்திருக்கலாம். இந்த விஷயத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க முடியும், இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த காரியத்திலிருந்து, இந்த ஆபத்திலிருந்து, இந்த வியாதியிலிருந்து யார் என்னை விடுவிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பாருங்க, இல்லை ஒரு பதட்டத்தோடு இருக்கலாம், யாரிடத்துல இந்த காரியத்தை நான் ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை தூக்கி எடுக்க என் தேவனால் மட்டுமே முடியும். பாருங்க, ஆண்டவர் குறித்த நேரத்திலே சில நபர்களை அனுப்பி சில காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ
லார்ட். அவர் தான் விடுவிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். தானியேலுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆபத்திலிருந்து கத்தை தூக்கி எடுத்த உடனே அந்த ராஜாவே சொல்கிறாரு பாருங்க, அந்த குகைக்குள்ளாக போட உத்தரவு போட்ட ராஜாவே சொல்கிறார், தானியேலின் தேவன் தான் ஜீவிக்கிற தேவன், விடுவிக்கிற தேவன், ரட்சிக்கிற தேவன், ஆமென், உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி அந்த ராஜாவே சொல்கிறாரு பாருங்க. அந்த ராஜாவே அறிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒரு தேவன் பாருங்க. யோபு 37:5 வாசிக்கும்போது கிரகிக்க முடியாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற தேவன் பாருங்க. இது கிரகிக்க முடியாது, யாருமே எதிர்பார்க்கல, யாருடைய சிந்தனைக்கு எட்டாத காரியத்தை தான் ஆண்டவர் தானியேலுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்படிதான். நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட மனுஷனுடைய கையில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரிதான், ஆமாம், நிச்சயமாகவே தேவன் உங்களை அந்த காரியத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்போகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை விடுவிக்க போகிறார் பாருங்க. வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை மறுவுகிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நான் உங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாயின் மூலம் கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். தேவ வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகிறது பாருங்க. ஆமென். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆமென், தானியேலுடைய காரியம் ஜெயமா இருந்தன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய காரியமும் அது ஜெயமா இருக்க போகிறது பாருங்க. உங்களுக்கு தோல்விதான் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறார். அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. பிசாசுடைய தலை நசுக்கினார் பாருங்க. ஆமென். தோல்வி என்கக்கூடிய அந்த காரியத்தை அவர் உடைத்தெறிந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்காகவே அவர் மரித்திருக்கிறார், உங்களுக்காகவே ரத்தம் சிந்தி இருக்கிறார், உங்களுக்காகவே அடிக்கப்பட்டிருக்கிறார் பாருங்க. அந்த தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய காரியத்திலும் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு வெற்றியை தேவன் கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாய் இருக்கிறார் பாருங்க. உங்களுக்கு விரோதமாக போடப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்துகளும் குலைக்கப்படும், நிச்சயமாகவே குலைக்கப்படும். ஏனென்னு சொன்னால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க கூட யார் இல்லாமல் இருந்தாலும் சரிதான், நீங்க தனிமையாக இருக்கலாம் பாருங்க, அந்த இடத்திலும் தேவன் உங்களுக்கு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை நடத்துவார். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். யோசுவா 1:5 வாசிக்கும்போது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் பாருங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு கூட யாரும் இல்லாமல் இருக்கலாம், இல்லை எல்லாருமே இருந்தும் யாரும் இல்லாதது போல் நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கலாம். எல்லாரும் இருக்கிறாங்க, யாருமே எனக்கு உதவி செய்யவில்லையே, யாருடைய உதவியும் எனக்கு ஏற்றதாக இல்லை, யாருடைய வார்த்தையும் எனக்கு சாதகமாக இல்லையே, யாருடைய ஆமென் ஹல்லேலூயா அன்பும் எனக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுக்கவில்லைன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சமாதானமாக, ஒரு அன்பாக, ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். உங்க கூட இருக்கிறார் தேவன். உங்களுக்குள்ளாகவே கர்த்தர் இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. தேவன் நல்லவர். தானியேலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் இந்த காரியத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள், அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரப்போகிறீர்கள், அந்த நெருக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்வோன் பயங்கரமாக ஒரு நெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கொடிய வேலை பழுவை கொடுக்கிறார் பாருங்க. பயங்கரமான கொடிய வேலை பழுவை கொடுத்து தேவனை ஆராதிக்க விடாதபடிக்கு பார்வோன் தடை பண்ணி கொண்டிருக்கிறான் பாருங்க. அந்த நேரத்திலும் தேவன் அந்த இக்கட்டான நேரத்தில், அந்த ஆபத்தான நேரத்தில் ஆண்டவர் மோசையை அனுப்பி அற்புத அடையாளங்களை செய்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்கிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நேரத்தில் அவர்களை விடுவிக்க யாராலும் முடியாது. தேவன் கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கிறார் பாருங்க. ஆமென். அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கிறார். ஏன்னு சொன்னால் அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், நான் உங்களை விடுவிப்பேன், உங்களை தப்புவிப்பேன், உங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து ஆமென் ஒரு விசாலமான இடத்துல, நலம் விசாலமான இடத்துல கானான் தேசத்துக்குள்ளே உங்களை கொண்டு வருவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே தேவன் ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த ஆபத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற ஆமென் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து தேவனுடைய
கரம் உங்களை தூக்கி எடுக்க போகிறது. தேவனுடைய கரம் உங்களை வெளியே கொண்டு வர போகிறது. பாருங்க, ஆமென். வாலிபர்களை தூக்கி அக்னி சூளையில போடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சாதாரண சூடை காட்டிலும் அக்னியை காட்டிலும் 7 மடங்கு அதிகமான அக்னியிலே அவர்களை போடுகிறார்கள். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அவருடைய அக்னி மனம் கூட அவருடைய சரீரத்திலே வீசவில்லை. அக்னி அவர்களை பலம் செய்யவில்லை. பாருங்க, தலைமையர் கருகி போகவில்லை, ஒன்றுமே செய்யலை. பாருங்க, ஹல்லேலூயா. 4ஆம் ஆளின் சாயல் தேவதூதனுக்கு தேவகுமாரனுக்கு ஒத்த ஒரு சாயலா இருக்கிறது. பாருங்க, தேவனே அந்த அக்னி சூளையில வந்து அவர்களை விடுதலையாக்குறாரு. பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட தேவன் பாருங்க. ஓ ஹல்லேலூயா. அவர்கள் அக்னியிலே கொண்டு போன நபர்கள் கூட அவர்கள் ஸ்தோத்திரம், ஒரு சில நிமிஷத்துக்குள்ளாக அவர்கள் அழிக்கப்பட்டார். ஆனால் அந்த வாலிபருடைய வாழ்க்கையில் ஒரு சேதம் வரவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறோம். பாருங்க, ஆமென். வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு சேதம் இல்லைன்னு சொல்லி வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அக்னி போன்ற பிரச்சனையில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. அக்னி போன்ற ஆபத்தாக இருக்கலாம், அப்படி அக்னி போன்ற ஒரு காரியம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த காரியத்தை யாருன்னு விடுவிக்க முடியும்? ஆமென். இந்த பிரச்சனை யாருன்னு வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஐயோ, பயங்கரமான ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனில் நான் இருக்கிறேன், எனக்கு இந்த பாடத்தை படிக்க முடியலை, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆமென். இது நான் எப்படி வெளியே வர முடியும்? அந்த பாடத்தில் எனக்கு வெற்றி கிடைக்குமா, ஜெயம் கிடைக்குமான்னு சொல்லி நீங்கள் அப்படி சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டு சொல்ல, ஜெயம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். குதிரையானது யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கத்தரால் வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய வெற்றியை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுப்பார், பெரிய வெற்றியை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய ஆபத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். பாருங்க, அம்மன். கொடிய வேலைப்படு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அம்மன். இல்லைன்னு சொன்னால் அந்த வேலையில் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கும்படி சில நபர்கள் எழும்பி இருக்கலாம். பாருங்க, ஆனால் ஒரு குற்றம் உங்களிடத்தில் இல்லாதபடிக்கு கத்தர் உங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம். அந்த பிஸ்னஸ் பண்ண இடத்துல ஏதோ ஒரு சில ஆபத்துகள் உங்களுக்கு விரோதமாக இருந்து கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆபத்தான காரியம் நடந்து கொண்டு இருக்கலாம். மறைமுகமாக சில சதித்திட்டங்கள் திட்டிக் கொண்டு இருக்கலாம். கர்த்தர் அந்த ஆபத்திலிருந்து உங்களை தூக்கி எடுத்து விசாலமான ஒரு இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வரப்போகிறார். உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன், உங்களோடு கூட தேவன் இருக்கிறதை அநேகர் பார்க்கத்தக்கதாக தேவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வரப்போகிறார். அதான், நான் உன்னை விடுவிப்பேன், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு தடவை நாங்கள் மினிஸ்ட்ரிக்காக சென்னையிலும் பாண்டிச்சேரியிலும் போய்விட்டு திரும்பி வரும்போது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் பாருங்க நடந்தது. டிரைவர் வாகனத்தை ஓட்டி கொண்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி தூங்கி இருக்கிறாரு பாருங்க. அப்போது அந்த வாகனம் திடீர்னு சொல்லி ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கு போய் டயர் வெடித்தது பாருங்க. எல்லாரும் நினைத்தார்கள் அவ்வளோதான் முடிந்ததுன்னு சொல்லி நினைத்தார்கள். பாருங்க, ஆமென். அந்த நேரத்தில் தான் ஆமென் என்னுடைய கணவனார் பாஸ்டர் என்ன செய்தாங்கன்னா, ஏசப்பா எங்களுக்கு அநேக வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்களே, தரிசனம் கொடுத்துருக்கிறீங்களே, ஏசப்பா எங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட போது அந்த இடத்துல அந்த வாகனமானது நிறுத்தப்பட்டது, நடு ரோட்டில் நிறுத்தப்பட்டது. எந்த வாகனம் எதிராக விழாதபடிக்கு அந்த வாகனங்கள் இன்னொரு புறமாக அது ஒதுங்கி போகத்தக்கதாக தேவனங்களை பாதுகாத்தார். பாருங்க, பெரிய ஆபத்து. வாகனத்துக்கு கிட்டத்தட்ட அன்றைக்கு 1 லட்சத்துக்கு மேலே செலவானது பாருங்க. ஹல்லேலூயா. ஆனால் எங்களுக்கு எந்த உயிர் சேதமும் இல்லை. ஆண்டவர் அந்த வாகனத்திலிருந்து யாருக்குமே எந்த ஒரு பாதிப்பு இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் யாருக்கும் எந்த சேதமும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. பாருங்க, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஆபத்து பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறார். நீங்கள் ஒருவேளை மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக சில ஆபத்துக்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக கேஸ் போட்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதம் சில நபர்கள் எழும்பி சில சதித்திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கலாம். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், உங்களை அதிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வரப்போகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யூதா கோத்திரத்துக்கு விரோதமாக ஆமான் சதித்திட்டத்தை தீட்டி வைத்திருந்தான். பாருங்க, ஆண்டவர் அந்த சதித்திட்டத்தை எல்லாம் உடைத்தெறிந்து ஆண்டவர் யூதா கோத்திர ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை ஜெயத்தை கொடுத்தார். விருந்துண்டும் கொண்டாடுது நாளாக மாறினது பாருங்க. ஒரே நாளிலே காரியம் மாறுதலாக முடிந்தது. ஒரே கையெழுத்தினால எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆண்டவர் உங்களுக்காக ஆமென், உங்களுக்காக சில நபர்களை எழுப்பி கையெழுத்தெல்லாம் மாற்றப் போகிறார். உங்களுக்காக சில சட்டங்களை மாற்றி அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வரப் போகிறார்.
இன்னும் அதிகமாக தேவனுக்காக எழும்பும்படி, இன்னும் அதிகமாக தேவனுக்காக பிரகாசிக்கும்படி, இன்னும் அதிகமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி, ஆமென், இன்றைக்கு வாசித்தது போல நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. பாருங்க, பவுலும் ஷீலாவும் சிறைசாலையில் இருக்கிறாங்க, ஆண்டவரை துதிக்கிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. எல்லாம் நினைச்சாங்க நாங்கள் ஆண்டவரை துதித்து ஆண்டவருக்காக மினிஸ்ட்ரி பண்ணி கொண்டிருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்ததுன்னு சொல்லி அந்த பவுலும் ஷீலாவும் சோர்ந்து போயிருப்பார்கள். தேவனை தூசி கொண்டிருப்பார்கள், முறுமுறுத்து கொண்டிருப்பார் சொல்லி சுற்றில் இருந்தவர்கள் நினைத்திருப்பார்கள். அவர்களை சிறையிலே போட காரணமாக இருந்தவர்கள் நினைத்திருப்பார்கள். பாருங்க, ஆனால் அவர்கள் தேவனை தூசிக்கவும் இல்லை, தேவனை முறுமுறுக்கவும் இல்லை, தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, ஹல்லேலூயா, பவுலும் ஷீலாவும் நடுராத்திரியிலே தேவனை துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிறைசாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. ஆமென். சுற்றிலும் இருந்தவர்கள் சொல்றாங்க, நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறாங்க. பாருங்க, அந்த பவுலும் ஷீலாவுக்கு மட்டும் விடுதலை கிடையாது. பாருங்க, அந்த சிறை செல்லிருந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பும் ஒரு பெரிய ஒரு விடுதலை உண்டானது, ஒரு பெரிய ஒரு மனமகிழ்ச்சி உண்டானது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்க செய்யக்கூடிய மினிஸ்ட்ரியில பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாக போகிறது, ஒரு பெரிய ஒரு மனமகிழ்ச்சி உண்டாக போகிறது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்ல போகிறார்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சொல்ல போகிறார்கள், தேவன் உங்களோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அவர்கள் அறிக்கை பண்ணத்தக்கதாக அன்றைக்கு பவுலும் ஷீலாவோடு கூட கர்த்தர் இருந்ததை அந்த ஜனங்கள் பார்த்தது போல உங்களோடு கூட தேவன் இருக்கிறதை அநேகர் பார்க்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ராபானா ஷச்சலபுரீதனா லகரா துராலா ஷக்கலபி. அன்றைக்கு ஆமானுடைய வீட்டை ஆண்டவர் எஸ்தருக்கு கொடுத்தது உண்மையானால் கர்த்தர் சில வீடுகளை, சில ஆஸ்திகளை, சில பூமிகளை கர்த்தர் உங்களுடைய கரத்தில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்கள் கரத்தில் சில டாக்குமெண்ட்ஸ் வரப்போகிறது, ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது, உங்களை தேடி ஜனங்கள் வரப்போகிறார்கள். உங்களை விட்டு போன சில ஜனங்கள், நீங்கள் நேசித்த ஜனங்கள், ஆமென், உதவி செய்த ஜனங்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், ஏமாற்றப்பட்டு இருக்கலாம், அவர்கள் உங்களை தேடி வரப்போகிறார்கள். இளைய குமாரன் நன்றிக்கு தகப்பனிடத்தில் மனம் திரும்பி வருகிறார். பாருங்க, அவர் சொல்றாரு, என் தேவனுக்கு விரோதமாகவும் என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி என் தகப்பன் இடத்துல வேலைக்காரர்களுக்கு நல்ல பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நான் ஏன் இங்கே பண்டி சாப்பாடு சாப்பிடணும், பண்டிகையினுடைய சாப்பாடு ஏன் சாப்பிடணும்னு சொல்லி அவர் போகிறார் தகப்பனிடத்தில். அதே போல் உங்களிடத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு இருந்தது. பாருங்க, உங்களிடத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் இருந்தது. இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, உங்களை தேடி வருவார்கள், உங்கள் சபையை தேடி வருவார்கள், உங்கள் மினிஸ்ட்ரியை தேடி வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிதான், எந்த பட்டணத்தில் இருந்தாலும் சரிதான், உங்களை தேடி வருவார்கள். ஏன்னா ஆமென், அவர்கள் உங்களிடத்தில் வரும்போது ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சியும் அவங்களுக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ராமா ஷாத்தா ரபா லதுரா அலியாந்துரு. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறார் ஒரு தேவன் அல்ல, மனமாற ஒரு மனுஷன் கிடையாது. பாருங்க, இன்றைக்கு எந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறார்களோ அந்த வார்த்தைகளை நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். சீக்கிரத்திலே நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே தேவனுக்கு சாட்சியாக இருக்க போகிறீர்கள். ஆமென். அப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த 3 வாலிபர்களை தேவன் அந்த தேசத்தில் உயர்த்தினார். பாருங்க, அதே போல கர்த்தர் அந்த தேசத்தில், அந்த குடும்பத்தின் மத்தியில், அந்த சபையின் மத்தியில் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுகிற இடத்துல ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். அந்த தான் ஆண்டு சொல்லியிருக்கிறார், நீ என்னை மகிமைப்படுத்துவாயின்னு சொல்லி நீங்கள் தேவனை உயர்த்த போகிறீர்கள். எந்த இடத்துலலாம் ஜனங்கள் ஆபத்திலிருந்து மீட்கப்பட்டார்களோ, ஆபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ, பாதுகாக்கப்பட்டார்களோ, காக்கப்பட்டார்களோ, அந்த இடத்துல தேவனை துதித்தார்கள், மகிமைப்படுத்தினார்கள், தேவனுடைய நாமத்தை உயர்த்தினார்கள், தேவன் யார் என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடினார்கள். இன்றைக்கு ஆண்டு சொல்றாரு, நிச்சயமாக இந்த மாதத்திலே ஆண்டவரை நீங்கள் உயர்த்துகிற, மகிமைப்படுத்துகிற, தேவனை ஆராதிக்கிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சதி திட்டங்களும், எல்லா சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும், உயர்வையும், மேன்மையும், கனத்தையும், ஆமென், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்து போன ஆசீர்வாதங்கள், உறவுகள், நன்மைகள், பணங்கள், சொத்துகள், ஆமென், எல்லாவற்றையும் நீங்கள் ஆமென் திருப்பிக் கொள்ள போகிற ஆத்துமாக்களை நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறீர்கள். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பொருத்தனைகள் எல்லாம் சீக்கிரத்திலே நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள். அநேக பொருத்தனைகள் நீங்கள் பண்ணி இருக்கலாம். ஆண்டவர் இந்த காரியத்தில் விடுவிக்க போகிற, இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் வரப்போகிறது, இந்த காரியத்தில் ஒரு பெரிய விடுதலை வரப்போகிறது, நான் இதெல்லாம் செய்ய போகிறேன், தேவனுடைய நாமத்தை நான் உயர்த்த போகிறேன், ஒரு மீட்டிங் நடத்த போகிறேன், அந்த மீட்டிங்கில் நான் சாட்சி சொல்ல போகிறேன், இல்லை ஏதோ ஒரு பொருத்தனை நீங்கள் பண்ணி இருக்கலாம். பாருங்கள், அந்த பொருத்தனைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு பலத்த சாட்சியாக இருக்க போகிறீர்கள். பாருங்க, அன்னாள்
ஒரு ஆபத்தான நேரத்தில் பாருங்கள் உன்னை சக்களத்தை ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள். எதுக்காகன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால் ரொம்ப ஒரு வேதனையோடு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க மற்ற மனிதனிடத்தில் போய் சொல்லியிருக்கலாம், ஆறுதலுக்காக போயிருக்கலாம். அவங்களுக்கு தெரியும் அங்கே போனால் எனக்கு சில டைமில் ஆறுதலுக்கு பதிலாக வேதனை தான் கிடைக்கும், ஆமேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைத்து தேவ சமூகத்தில் வந்தாங்க பாருங்க. தேவன் தான் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி செய்ய முடியும், தேவன் தான் எனக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் என்னை உயர்த்த முடியும், எனக்கு படுத்த முடியும், ஆண்டவர் பந்தி ஆயத்தப்படுத்த முடியும்னு சொல்லி அப்பா சமூகத்தில் பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தா மக்கே தருவேன்னு சொல்லி அப்பா சமூகத்தில் ஒரு பொருத்தனையோடு என்ன இருக்கிறாங்க பாருங்க. அப்பா எலி சொல்கிறாங்க, உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போன்னு சொல்லி அனுப்பி விடுகிறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. பாருங்க வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அப்புறம் துக்கமுகமாக இருக்கவில்லை, கர்த்தர் அன்னாளே கடாட்சித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடாட்சித்து சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுக்கிறார். ஆமேன். கொடுத்த உடனே அன்னாள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தை தேவ சமூகத்தில் கொண்டு கொடுக்குறாங்க. ஏலி இடத்துல போய் கொடுக்கும்போது அந்த குழந்தை தேவ சமூகத்தில் வளர்க்கப்படுகிறது. அப்புறமும் ஆண்டவர் என்ன செய்கிறார், திரும்பவும் அன்னாளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார், அந்த பொருத்தனை நிறைவேற்றுகிறார். இதே போல் தேவ சமூகத்தில் நீங்கள் பொருத்தனைகள் நிறைவேற்ற போகிறீர்கள், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறீங்க. ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கும்படி ஆமென் ஹல்லேலூயா பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். ஓ ராக்கமா ஷாஞ்சா லபோரிதரா, எங்கள் ஆலயங்களை எல்லாம் கட்டி எழுப்ப போகிறீர்கள். ஓ ஹல்லேலூயா. தேவனுக்காக பெரிய காரியங்களை நீங்கள் செய்யத்தக்கதாக கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மட்டு நடத்தின எபனேசர் அவர் இனிமேல் உங்களை நடத்துவார் பாருங்க. நீங்கள் சமீபத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம், தூரத்திலிருந்து வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நீங்கள் கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஐயோ இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து யாரும் வெளியே வந்ததை நான் பார்த்ததே இல்லை, இப்படிப்பட்ட காரியத்தில் யார் என்னை விடுவிக்க முடியாது, இதிலிருந்து யார் என்னை தப்புவிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், இல்லாதது இருக்கிறவில்லா பேர் சொல்லி அழைக்கிறது தேவன். கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார் பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுக்கிறார் பாருங்க. இழந்து போன ஐஸ்வர்யங்கள், சொந்தக்காரங்க, பிள்ளைகள் எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்கிற யாருமே கிரகித்து கூட பார்க்க முடியவில்லை பாருங்க. அப்படியே சரீரம் ஒரு சிறு பிள்ளையினுடைய சரீரத்தை போல ஆண்டவர் மாற்றுகிறார் பாருங்க. இன்றைக்கு உங்களுடைய சரீரம் ஒருவேளை வியாதிப்பட்டு ஆமென் ஆமென் மற்றவர்கள் பார்க்கும்போது அது ஒரு யாருமே பார்க்கக்கூடாத அளவுக்கு சரீரம் ரொம்ப வேதனையான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்தை ஒரு சிறு குழந்தையினுடைய சரீரம் போல நல்ல புஷ்டியான ஒரு சரீரமாக ஆண்டவர் உங்கள் சரீரத்தை மாற்றப் போகிறார். சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் மாறப்போகுது பாருங்கள். அந்த ஆபத்தான இக்கட்டான சூழ்நிலை வெளியே வரப்போகிறீங்க. டாக்டர் சொல்லியிருக்கிறான், இந்த வியாதியிலிருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த வியாதிக்கு மருந்தே இல்லை, இந்த வியாதியிலிருந்து இங்கே குணப்பட முடியவே முடியாது, இனி கொஞ்ச நாட்கள் தான் உலகத்தில் வாழ முடியும்னு சொல்லி இருக்கலாம் பாருங்கள். தேவன் உங்களை விடுதலையாக்குவார். தேவன் அந்த ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வருவார். மறுபடியும் நீங்கள் ஜீவனோடு கூட இருப்பீர்கள். அன்றைக்கு எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது ஆமென் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி கொடுப்பார். நிச்சயமாக உங்கள் சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. சரீரத்தில் உறுப்புகள் எல்லாம் புதிதாக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லி பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அவன் ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே இருக்கும்போது அவன் புதுசிருஷ்டியாக இருக்கிறான், பழையவையெல்லாம் ஒளிந்து போகிறது, எல்லாம் புதிதாக்கப்படுகிறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேங்க. சரீரத்தில் உறுப்புகள் எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன். தேவன் உங்களை பலவீனத்தோடு இருக்க படைக்கவில்லை. நீங்கள் பலவீனத்தோடு இருக்கிறது தேவனுக்கு விருப்பமும் இல்லை, சித்தமும் இல்லை. நீங்கள் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும், நீங்கள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும், வியாதி இல்லாத ஒரு சரீரமாக உங்கள் சரீரம் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு விருப்பம் பாருங்க. ஐயோ வியாதி குணப்படுகிறது அல்ல தேவனுடைய விருப்பம் பாருங்க. வியாதியே இருக்கக்கூடாது, வியாதியே இருக்காத ஒரு வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. அதான் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிற தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்குறீங்க. சரீரத்தில் ஒரு ஃப்ரீயை நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க. ஏதோ ஒரு பாரம் அமழ்த்தினது போல உங்களுக்கு இருந்தது பாருங்க. தலையில் ஏதோ ஒரு பாரத்தை யாரோ அப்படி அமைக்கி வைக்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி கொண்டது. நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரீயை, ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதில் டெலிவரன்ஸ் ஆகுறீங்க, அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகுறீங்க. கர்த்தர் உங்களை பெரிய ஒரு விடுதலைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஓ ராமா ஷாட்டா லபோ ரீதனா ரீபாலா ஷகலபியாத்துரு
தேங்க்யூ லோர்டு. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரை. இதிலும் பெரிதானவைகளை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்போ நீங்கள் பார்க்கிறதல்ல, இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறதல்ல ஆண்டவர். இதிலும் பெரிதான காரியங்களை நீங்கள் பார்க்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார் பாருங்க. இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் 1000 மடங்கு பலுகி பெருகுவீர்கள். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி, உங்கள் பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி கனம் பண்ண போகிறார். இந்த ஜெனரேஷன்ல, இந்த சந்ததியிலே, உங்களுடைய காலகட்டத்திலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்ய போகிறார். தேவன் சொன்னதை அப்படியே செய்து முடிப்பார். சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேசத்தில், அந்தந்த பட்டணத்தில் தேவனுடைய சமாதானம் இறங்குறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஓ ரஷகல பியாந்துரு, சமாதானத்தை நதியை போல ஆண்டவர் ஊற்றுகிற ஒரு தேவன் பாருங்க. உங்க மேல சமாதானத்தை நதி ஊற்றப்படுகிறது பாருங்க. ஹல்லேலூயா. ரமான நீங்கள் இருக்கிற அந்த பட்டணத்துல, அந்த தேசத்துல ஒரு பெரிய ஒரு சமாதானம் உண்டாகிறது, ஒரு ஆரோக்கியம் உண்டாகிறது. ஆரோக்கியம் உண்டாகி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ மை காட். ரஷல பியாத்துரு லிகினாதர லஷல பியாத்துரு. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு அதை செபிக்க போகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த போகிறீர்கள். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, தாய் தகப்பன்மார்களுக்காக, பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கி இங்கே சொன்னபடியாக ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலையாகி உண்மை மகிமைப்படுத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தை ஒரு நாள் போய் சொல்லாது கர்த்தாவே. நீங்கள் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை அப்படியே நீங்கள் நிறைவேற்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்காக பலத்த சாட்சியாக நீங்கள் நிறுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் நமக்கு பண்ணின எல்லா பொருத்தனைகளையும் அவர் நிறைவேற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்காக பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக ஒவ்வொருவரையும் நிறுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தில், பட்டணத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவளை ஆசீர்வதிப்பீராக. இருக்கிற இடத்துல அவளை கனப்படுத்துவீராக. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வார்த்தையின்படி அப்படியே நீங்கள் செய்கிறதற்கான நன்றி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள், தொழில் செய்கிற பிள்ளைகள், பிசினஸ் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. இடம் கொண்டு பெருகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மத்தியில் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். மெய்யாகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் உங்களிலே மகிமைப்பட போகிறார். உங்களோடு தேவன் இருக்கிறதே தேசம் பார்க்க போகிறது, உலகம் பார்க்க போகிறது. ஆமென். நம் தேசத்தோடு, நம்முடைய குடும்பத்தோடு உங்களோடு தேவன் இருக்கிறதை உலகம் பார்த்து தேவனை மகிமைப்படுத்த போகிறது. தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். காட் பிளஸ் யூ.